Welcome to VL Academy. இந்த வீடியோல இஷ்யூ 4 feature and reissue of shares chapterல other exercise problem number 49 நம்ம பார்க்க போறோம். Which is in page number 1.122. ஸோ நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட் லிங்க் குடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம். There will not be any extra charges for that. Okay, and this is the problem which we are going to work out. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X Limited issued for public subscription 20,000 shares. ஸோ 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ ₹10. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ₹2 வச்சு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ₹12 கொடுத்து தான் இந்த ஷேரை வாங்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப தே ஹேவ் டு பே ₹2 பர் ஷேர். அது அலாட் ஆகுறப்ப தே ஹேவ் டு பே ₹5. அதில் இந்த ₹2 ப்ரீமியமும் இன்க்ளூட் ஆகும். இப்போ ₹3 அலாட்மெண்ட் மணி அண்ட் ₹2 ப்ரீமியம் மணி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ ஷேர்ஸ்க்கு வந்திருக்குன்னா 30,000 ஷேர்ஸ்க்கு வந்திருக்கு. ஓகே. அண்ட் அலாட்மெண்ட் வாஸ் மேட் ப்ரோ ரேட்டா டு தி அப்ளிகன்ஸ் ஃபார் 24,000 ஷேர்ஸ். ஸோ இங்க 24,000 ஷேர்ஸ்க்கு வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ த ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் பீயிங் ரிஜெக்டட். அப்போ 6,000 ஷேர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ மணி ஓவர் பெய்ட் வாஸ் யூஸ்ட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட். ஸோ எக்ஸஸ் ஷேர்க்கான அப்ளிகேஷன் மணி வந்து அலாட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ why to whom 800 shares were allotted failed to pay the allotment money. ஸோ 800 ஷேர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அலாட்மெண்ட் மணியே பே பண்ணல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கால் அண்ட் இசட் வந்து 1000 shares were allotted failed to pay the last two calls. First column pay பண்ணல, final column pay பண்ணல. Okay. These shares were subsequently forfeited after the second call was made. All these forfeited shares were reissued to W as fully paid at ₹8 per share. So forfeiture பண்ணி அவங்க அதை reissue பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான journal entries நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இங்க வந்து என்னன்னா, இந்த ரஃப் ஒர்க் எல்லாம் வந்து அவ்ளோ பெருசா இல்லாதனால, ஜர்னல் என்ட்ரிக்கு நடுவுலயே வந்து உங்களுக்கு அத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நடந்தது? அப்ளிகேஷன். ஓகே. ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஷேருக்கு ₹2 அப்படிங்கிற பட்சத்துல 30,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ 30,000 இன்டு 2 தட் இஸ் ₹60,000 வி ஹேவ் ரிசீவ்ட். ஸோ நம்ம கையில 60,000 வந்திருக்கு. அது எங்க போகுதுன்னா, ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்கு போகுது. நான் உங்களுக்கு எல்லா வீடியோலயுமே சொல்லியிருக்கேன். ஒரு இமேஜினரி தாட் வச்சுக்கோங்க. நம்ம கிச்சன்ல இருக்கிற அஞ்சர பெட்டி மாதிரி. அஞ்சர பெட்டி எப்படி இருக்கும்? சர்க்கிளா இருக்கும். அந்த சர்க்கிள் டிஃபன் பாக்ஸ்க்குள்ள குட்டி குட்டி டப்பா இருக்கும். ஓகே. அத சுத்தி குட்டி குட்டி டப்பா இருக்கும். நடுவுல ஒரு டப்பா இருக்கும். ஸோ இந்த நடுவுல இருக்கிற டப்பாவ வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் டப்பாவா வச்சிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஷேர்ஸ் இன்டு ₹10. அதாவது ₹2,00,000 அந்த நடுவுல இருக்கிற ஷேர் கேபிட்டல் டப்பாக்கு போகணும். ஸோ நம்ம பிசினஸ்க்குள்ள வர கேஷ் எல்லாத்தையும் எந்தெந்த டப்பால ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் திரும்ப அதுல இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. இல்ல அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் உள்ள வரும். மத்ததுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் எவ்வளோ வரணுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத நம்ம என்ட்ரி போடணும். ஓகே. ஸோ இப்போ இங்க அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. ஏன்னா நம்ம குடுத்தது வந்து வெறும் 20,000 ஷேர்ஸ் தான். பட் பப்ளிக் கிட்ட இருந்து குடுக்குறப்ப யார் வேணாலும் ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே. உங்க காலேஜ் அட்மிஷன் மாதிரி தான். 60 சீட்டு தான் இருக்கு. ஆனா யார் வேணாலும் அத அப்ளை பண்ணலாம். பட் அந்த 60 பேத்த நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு காலேஜ் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்க 20,000 ஷேர்ஸ் யாருக்கு அலாட் பண்ணலாங்கிறத கம்பெனி தான் டிசைட் பண்ணும். ஓகே. இப்போ வந்து அமௌண்ட் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தது வந்து எவ்வளோன்னா 30,000 ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேரோட வேல்யூ ₹2. அப்ப ₹60,000 உள்ள வந்திருக்கு. நம்ம கைக்கு வந்த காச டெபிட் பண்றோம். ஓகே. அண்ட் இந்த கேஷ் எங்க போகுது? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போகுது. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ரஃப் ஒர்க் ஒண்ணு குடுத்திருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம். அதாவது அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரீஃபண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 20,000 ஷேர்ஸ் இன்டு 40,000. ஓகே. இது டைட்டில். இங்க வந்து 1 செகண்ட். எஸ். இப்படிதான் இருக்கும். இது வந்து டைட்டில். அண்ட் இங்க அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இதுதான். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் ஷேர் அலாட்டட் வந்து 20,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இன்டு ₹40,000. ஸோ இந்த ₹60,000ல ₹40,000 ஷேர் அப்ளிகேஷனுக்கு போய் ஸோ அடுத்தது
6000 ஷேர்ஸ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6000 இன்டு 2 12,000 ரூப்பீஸ் வந்து நமக்கு வெளியில போயிடுச்சு. ஓகே. இப்போ 40, 52,000 நமக்கு பார்த்தாச்சு. பேலன்ஸ் இந்த 8,000னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் அட்ஜஸ்டட் டூ அலாட்மென்ட். ஸோ இந்த 8,000 ரூப்பீஸ் தான் அலாட்மென்ட்க்கு போகுது. ஓகே. ஸோ இங்க ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் அது வந்து 20,000 ஷேர்ஸ் இன்டு 2 சாரி 30,000 ஷேர்ஸ். 30,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. தட் இஸ் 60,000. இந்த 60,000ல வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ஷேர் அப்ளிகேஷனா போக வேண்டிய அமௌண்ட் 40,000 ரூப்பீஸ். ஓகே. ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டியது 40,000 அண்ட் கேஷா ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இந்த 12,000 ரூப்பீஸ். இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்டட். இந்த 12,000 ரூப்பீஸ். அதுக்கப்புறம் ஷேர் அலாட்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இந்த 8,000 ரூப்பீஸ். ஸோ, இங்க நான் 2 விதமாவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனியா ரஃப் ஒர்க் போட்டும் காமிச்சிருக்கேன். அது அந்த வேல்யூ எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு இங்க டெர்ம்ஸ்க்கு அடுத்ததாவே நான் மல்டிப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ, எனக்கு தெரிஞ்சு இது வேண்டாம். பட் ஒரு சிலர் வந்து தனி வொர்க்கிங் நோட் இருந்தா இன்னும் பெட்டரா புரியுங்கிறவங்க, நீங்க இந்த வொர்க்கிங் நோட்ட பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ, இங்க நமக்கு வந்து 60,000 எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ, ஷேர் அப்ளிகேஷனுக்கு போக வேண்டிய அமௌண்ட் 40,000 திருப்பி நம்ம குடுக்க வேண்டிய அமௌண்ட் 12,000 அண்ட் ஷேர் அலாட்மென்ட்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 8,000 ரூப்பீஸ். ஓகே. இப்போ ஷேர் அப்ளிகேஷன்ல வந்த மணி எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்டா எந்தெந்த பாக்ஸ்க்கு போணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஷேர் அலாட்மென்ட். ஸோ ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், ஷேர் பிரீமியம். இப்ப ஷேர் அலாட்மென்ட் எவ்ளோ நம்ம ரிசீவ் பண்ணோம்? 20,000 ஷேர்ஸ்க்கு ₹5 ரிசீவ் பண்ணோம். தட் இஸ் ₹1,00,000. அந்த ₹1,00,000 எந்தெந்த பாக்ஸ்க்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 60,000 அண்ட் செக்யூரிட்டி பிரீமியம் அதாவது ₹2 தானே பிரீமியம். ஸோ 20,000 ஷேர்ஸ்க்கு ₹40,000. ஸோ ஷேர் அலாட்மென்ட் மணி வந்து ₹1,00,000 வந்திருக்கு. அதுல ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 60,000, செக்யூரிட்டி பிரீமியம் பாக்ஸ்க்கு போக வேண்டியது ₹40,000. ஓகே. ஸோ இப்போ இவ்ளோ அமௌண்ட் வரணும். பட் எவ்ளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டியூ வந்து ₹1,00,000. ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் ₹8,000 ஷேர் அலாட்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, அத லெஸ் பண்ணது போக 92,000 நம்ம வாங்கணும். ஓகே. இந்த 92,000ல இப்போ Y பார்த்தீங்கன்னா 800 ஷேர்ஸ் டிட் நாட் பே தி அலாட்மென்ட் மணி. அப்ப 800 இன்டு 5 ₹4,000. ஸோ இந்த 92,000ல 4,000 லெஸ் பண்ணது போக இந்த ₹88,000 மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே. இங்க பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் 88,000 அண்ட் வராத அமௌண்ட்டையும் நம்ம இங்க சேர்த்து இது பண்ணோம் ₹4,000. ஓகே. அண்ட் டோட்டலா ஷேர் அலாட்மென்ட்க்கு போக வேண்டிய அமௌண்ட் ₹92,000. ஏன்னா ஆல்ரெடி 8,000 இருக்கு. அந்த 8,000ஓட இந்த 92,000யும் சேர்த்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு நம்ம போடுவோம். இப்போ நீங்க கேட்கலாம் மேம் அந்த 8,000 இங்க காமிக்கவே இல்ல அப்படின்னு. இப்போ இதோட ப்ரீவியஸ் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்களா ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த ₹8,000 போயிடுச்சு. அந்த 8,000ஓட தான் நம்ம இந்த ₹92,000 போடணும். அதுல இந்த ₹4,000 வராததையும் நாம இங்க பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ டோட்டலா ₹88,000 தான் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால். இது நான் திரும்ப ஒரு தடவ உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஆல்ரெடி ₹1,00,000 வர வேண்டிய இடத்துல ₹8,000 ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம ஷேர் அப்ளிகேஷன் அப்பவே எடுத்து ஷேர் சாரி ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்குள்ள போட்டுட்டோம். பேலன்ஸ் வர வேண்டியது ₹92,000. அதுல 4,000 வரல. ₹88,000 மட்டும் தான் வந்து. ஸோ நானு இந்த ஷேர் அலாட்மென்ட்க்கு குடுத்த எக்ஸ்பிளனேஷன் சாட்டிஸ்ஃபைடா இல்லாதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. இன்னொரு 4,000 லேகிங்ல இருக்கு. ஓகே. இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் எவ்ளோ நம்ம ரிசீவ் பண்ணோம்? 20,000 ஷேர்ஸ்க்கு ₹2. ஸோ ₹40,000. ஸோ இங்க வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸுக்கு வர வேண்டியது 40,000. அதுலேருந்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு இந்த 40,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Y வந்து 800 ஷேர்ஸ் அதுக்கான அந்த ₹2ம் பே பண்ணல. தட் இஸ் 1,600 அண்ட் Z வந்து 1,000 ஷேர்ஸ்க்கான ₹2 பே பண்ணல. தட் இஸ் ₹2,000. ஸோ டோட்டலா நமக்கு வராத அமௌண்ட் எவ்ளோ? ₹3,600. அதாவது ஃபர்ஸ்ட் கால பொறுத்தவரையும். ஓகே. ஸோ எவ்ளோ ரிசீவ் பண்ணோம்? 40,000 ரிசீவ் பண்ணோம். அதுல இந்த 3,600 லெஸ் பண்ணோம்னா, வி காட் ஒன்லி ₹36,400. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா நம்ம எவ்ளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, அந்த அமௌண்ட் இங்க மென்ஷன் பண்ணணும். 36,400.
பட் ஆனா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 40,000. ஸோ இந்த பேலன்ஸ் 3,600 நமக்கு வரல. ஸோ இந்த கால் இன் அரியர்ஸ்ன்னு போட்டு நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேர் ஃபைனல் கால். அது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஷேர்ஸ் இன்டூ 3 rupees, தட் இஸ் 60,000 rupees வரணும். அண்ட் இதே 60,000 rupees ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு நம்ம கொண்டு போகணும். பட் ஆக்சுவலா நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 19,000 ஷேர்ஸ் தான். ஓகே. இங்க இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த 800க்கு அலாட்மெண்ட்ல இருந்தே வரல. ஓகே. அண்ட் இந்த 1000 இதுக்கு வந்து ஃபைனல் கால் மணியும் வரல, ஃபர்ஸ்ட் கால் மணியும் வரல. ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா கால் இன் அரியர்ஸ் 1000 ஷேர்ஸ். I'll tell you. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா is it to whom 1000 shares were allotted failed to pay the last 2 calls. ஸோ அப்ப இங்க 1000 பிளஸ் இந்த 800 ஷேர்ஸுமே இந்த 800 shares, these shares were subsequently forfeited after the second call. அப்ப இங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஸோ 1800 shares வரணும் இங்க கால் இன் அரியர்ஸ். ஸோ இங்க 1000 பிளஸ் 800 அப்படிங்கிறப்ப இங்க ஐ மேட் அ மிஸ்டேக் ஹியர், தட் இஸ் 18,200. ஓகே. இங்க வந்து 1800 shares. ஓகே. ஸோ 18,200 into 3 அதை நம்ம கால்குலேட்டர்லயே பார்த்தரலாம். That is 18,200 into 3 அப்படிங்கிறப்ப 54,600. ஓகே. இங்க 54,600. அடுத்தது 1,800 into 3. 1,800 into 3. 5,400. ஏன்னா இங்க வந்து 800 shares அலாட்மெண்ட் மணில இருந்தே பே பண்ணல. அண்ட் 1000 shares வந்து ஃபர்ஸ்ட் காலும் ஃபைனல் காலும் பே பண்ணல. ஸோ now how much we got? 5,400. Okay. 5,400. Altogether is 60,000 rupees. So call in arrears 5,400. இப்போ ஃபைனல் கால்க்கான என்ட்ரியும் போட்டாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் ஃபோர் ஃபீச்சர் வந்து எவ்வளோ? y is equal to 800 shares plus z is equal to 1000 shares. So total 1,800 shares. Called up capital அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ஷேர்ஸ்க்கு வந்து இந்த 5 rupees வரல. 5 rupees called 4,000. So that is 800 shares into 5, that is 4,000 rupees. இங்க நம்ம rupees மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகே. Plus 1,000 shares called up 10. So that is 10,000 shares. Okay, 10,000 rupees. So total 14,000. இது வந்து எப்படி இது பண்ணணும்னா call in arrears 4,000 plus 1,600 plus 2,000 plus 3,000 is equal to 10,600. Amount received எவ்வளோனா application money 1,800 into 2 is equal to 3,600. ஓகே. அது போக இந்த இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அதாவது என்னன்னா மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ்? 800 ஷேர்ஸும் 1000 ஷேர்ஸும். இங்க டோட்டல் 1,800 ஷேர்ஸ். இந்த கால்ட் அப்ப விட்டுட்டு இங்கே நான் அமௌண்ட் ரிசீவ்டுன்னு போடுறேன். அமௌண்ட் ரிசீவ்ல எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? இந்த 800 ஷேர்ஸ்க்கு இன்டூ ருபீஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளோ? 2 rupees. இவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பிளஸ் 1,000 ஷேர்ஸ் இன்டூ ருபீஸ். இதில் என்ன அமௌண்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம்? அப்ளிகேஷன் மணியும் வாங்கியிருக்கோம். அப்ளிகேஷன் மணியும் வாங்கியிருக்கோம். பிளஸ் ருபீஸ் எவ்வளோ? அலாட்மெண்ட் மணி 5 rupees. அதுவும் வாங்கியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கோம். இவங்களுக்கு இந்த 1,000 ஷேர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் காலும் ஃபைனல் காலும் வரல. இவங்களுக்கு அலாட்மெண்ட் மணி ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் இந்த மூணும் வரல. ஓகே. இப்போ இதெல்லாம் தூக்கிடலாம். ஸோ இங்க வந்து டோட்டல் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 into 2 1,600. ஸோ ருபீஸ் 1,600 பிளஸ் ருபீஸ் இப்போ 1,000 shares into 7னா 7,000 rupees. ஓகே. ஸோ டோட்டலா 8,600 நம்ம கையில இருக்கிறது 8,600 rupees. ஓகே.
கால் இன் அரியர்ஸ் நமக்கு வராத அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அத்தனையும் நான் தூக்கிடுறேன். ஸோ வராத அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பதிலா, இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். பிகாஸ் தீஸ் ஸ்டெப்ஸ் வில் பி கன்ஃபியூசிங் ஃபார் யூ. ஓகே. இப்ப இதுவரையும் போட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தான் நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ண அமௌண்ட். இந்த ஃபோர்ஃபீட் பண்ண ஷேர்ஸ்க்கான அமௌண்ட். தட் இஸ் 8,600. ஓகே. ஸோ இப்போ நான் ஹைலைட்டட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ வில் கோ பேக் டு த என்ட்ரி. இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் 1,800 shares into 10. இங்க 18,000 should be there. Yes, I made a mistake. 18,000 should be there. ஓகே. ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு 18,000 போகணும். அதுல கால் இன் அரியர்ஸ். இங்க ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ்னா எவ்வளோ? இங்க 3,000 வராது. இங்க என்னன்னா being 1,800 shares forfeited for non-payment of allotment and call money, being 1,800 shares forfeited and reissued. ஓகே. இப்போ ஃபோர்ஃபீட் பண்றதுக்கான என்ட்ரி தான் இதை நம்ம போடுறோம். அப்ப ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 18,000 இருக்கணும். அதுல கால் இன் அரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து வராத அமௌண்ட். வில் கோ பேக் டு த ரஃப் ஒர்க். இங்க வராத அமௌண்ட் எவ்வளோ? அதை நம்ம MOUNT amount not received. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 800 ஷேர்ஸ்க்கு rupees 5 plus rupees sorry, I made a very big mistake here. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 ஷேர்ஸ்க்கு rupees 2, அதாவது அலாட்மெண்ட் மணியும் வரல, பிளஸ் rupees very much confused once again. ஸோ இப்போ நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே செக்யூரிட்டி ப்ரீமியம் நம்ம எடுக்கக்கூடாது ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ்க்கு. ஸோ இங்க அமௌண்ட் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 800 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி 2 rupees மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 1,000 ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். சாரி, அப்ளிகேஷன் மணி அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம் இல்லாமல் அலாட்மெண்ட் மணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் நம்ம வாங்கலை. ஸோ இங்கே 5 rupeesக்கு பதிலாக நீங்கள் 3 rupees தான் போடணும். ஓகே. செக்யூரிட்டி ப்ரீமியம் எப்பவுமே இன்க்ளூட் ஆகாது. ஸோ இந்த 800 shares into 2 வந்து 1,600 rupees. இந்த 1,000 shares into 5 rupees வந்து 5,000 rupees. ஸோ டோட்டல் 6,600 rupees நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது எங்க எடுத்துட்டு போகணும்னா ஷேர் ஃபோர் ஃபீச்சருக்கு எடுத்துட்டு போகணும். ஓகே. ரிசீவ் பண்ணாத அமௌண்ட் தான் கால் இன் அரியர்ஸ்க்கு நேராக போடணும். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டை ஒரு ஃபைனல் கால் மட்டும் வரல அப்படின்னா நம்ம ஃபைனல் கால்னு போட்டு வராத அமௌண்ட்டை நம்ம என்டர் பண்ணலாம். பட் இங்கே நிறைய விஷயங்கள் வரல. அப்போ அதுக்கு காமனாக நம்ம கால் இன் அரியர்ஸ்ன்னு போடுவோம். ஓகே. இங்க 800 ஷேர்ஸ்க்கு வராத அமௌண்ட் என்னது? அலாட்மெண்ட் மணி 3 rupees. இங்க 3 போட்டிருக்கல, அதே 3 தான் இங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் இது மூணுமே வரல. இந்த 1,000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் மணி மட்டும் வரல. ஸோ இப்போ 800 into 6 plus 2 3 plus 2 plus 3ங்கிறது வந்து 8 rupees. ஸோ அது வந்து 6,400 rupees. 1,000 shares into 2 plus 3 5. ஸோ 5,000 rupees. டோட்டலாக 11,400 rupees நமக்கு வரல. ஓகே. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல் போக வேண்டியது 18,000 rupees இந்த 1,800 ஷேர்ஸ்க்கு. பட் ஆனா வராத அமௌண்ட் 11,400. ப்ரீவியஸ் ஒர்க்கிங் நோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபோர் ஃபீச்சர் ஷேர் 6,600. இங்க வேணா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஒர்க்கிங் நோட். ஓகே. ஸோ இதே தான் இந்த வேல்யூக்கும். ஓகே. இந்த ஒர்க்கிங் நோட்டை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபைனல் கால்க்கான இது போட்டாச்சு. சாரி, ஃபோர் ஃபீச்சர் பண்ணதுக்கு நம்ம என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீஇஷ்யூ பண்ணதுல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? 8 rupeesக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
1800 shares into 8, 14,400. பட் நமக்கு ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 18,000 rupees. அப்ப வராத அமௌண்ட்ட இந்த 4 ஃபீச்சர்ல இருந்து எடுத்து நாம இங்க என்டர் பண்ணுவோம். ஸோ அவுட் ஆஃப் 6,600, ஸோ இங்க வராத அமௌண்ட்ட வந்து இந்த 4 ஃபீச்சர் ஷேர்ஸ்ல இருந்து 6,600ல இருந்து இந்த 3,600 எடுத்து நாம மேட்ச் பண்ணி இந்த 18,000 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போட்டாச்சு. ஓகே. இப்போ இந்த 3,600 போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3,000 rupees இருக்குமா? அந்த 3,000 கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு நம்ம எடுத்து போடணும். ஓகே. ஸோ 4 ஃபீச்சர் ஷேர்ஸ்ல டப்பால இருக்கிற இந்த 3,000 எடுத்து கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பண்ணிட்டோம்னா இதோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே முடிஞ்சிச்சு. ஸோ வித் திஸ் த ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.